இன்றைக்கி நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் யூஸ் பண்ணப்படுற ஷார்ட்கட் கீஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன். ஏலேருந்து இசட் வரைக்கும் உள்ள ஷார்ட்கட் கீஸ். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த மொத்த டாக்குமெண்ட்டும் வந்து செலக்ட் ஆகும். ஸோ கண்ட்ரோல் ஏ அப்படிங்கிறது செலக்ட் ஆல். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பிங்கிறது போல்டு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். கண்ட்ரோல் பி கொடுக்கும்போது அது வந்து போல்ட் ஆகுது, அதாவது நம்ம பாஷையில் சொல்ல போனால் டார்க் ஆகுது. சரிங்களா? ஸோ கண்ட்ரோல் சிங்கிறது காப்பி. இப்போ பாருங்கள், நான் இதை மட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் சி கொடுத்தா காப்பி ஆகுது. எனக்கு தேவைன்னா என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொடுங்க, கண்ட்ரோல் சி கொடுத்தா வந்து காப்பி ஆகுது. நமக்கு தேவைன்னா என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதான் கண்ட்ரோல் சியோட விஷயம். ஸோ கண்ட்ரோல் டிங்கிறது ஃபாண்டு. ஸோ நமக்கு என்ன ஃபாண்டு வேணுமோ அந்த ஃபாண்டுக்கு என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு நான் இந்தியாவை மட்டும் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இது மட்டும் வேறு ஒரு ஃபாண்டில் வேணும் அப்படின்னா நான் கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு பாருங்கள், நான் அதை மாற்றும் போது என்ன பண்ணுவோம்னா அந்த ஃபாண்டு வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ மாறுதா? ஸோ இதான் வந்து கண்ட்ரோல் டிங்கிறது ஃபாண்டு. கண்ட்ரோல் இங்கிறது சென்டர் அலைன்மெண்ட். இப்போ நான் வந்து இந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் இ கொடுக்குறேன் பாருங்கள், அந்த டாக்குமெண்ட் நடுவில் வந்துடுது. சரியா? இதுதான் கண்ட்ரோல் இ. அப்புறம் கண்ட்ரோல் எஃப்ங்கிறது ஃபைண்டு. இப்போ எனக்கு ஒரு வார்த்தை வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், அந்த வார்த்தை என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபைண்டுக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ எந்த வார்த்தை வேணுமோ அந்த வார்த்தை என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி. எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து இந்தியா அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ செலக்ட் பண்ணால் இந்தியா எங்கெல்லாம் இருக்கோ அது வந்து என்ன பண்ணி எனக்கு வந்து கண்டுபிடிச்சி காமிக்கும். ஸோ இப்போ ஒரு 100 பக்கத்தில் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அதில் நமக்கு பர்டிகுலர் ஒரு வார்த்தை வேணும் அப்படின்னா நம்ம இந்த கண்ட்ரோல் எஃப் பயன்படுத்தி என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போகிறா இருந்தால், ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கு, அதில் எல்லாருடைய ரிசல்ட்டும் வந்திருக்கு. உங்கள் நேமை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் எஃப் கொடுத்து நீங்கள் வந்து தேடினீங்கன்னா உங்கள் மார்க் என்னங்க அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த ரயில்வே ரிசல்ட் வருது, தென் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ரிசல்ட் வருதுன்னா அவங்க எல்லாருடைய ரிசல்ட் காப்பியும் போட்டிருப்பாங்க. நேமும் மார்க்கும் குவாலிஃபைடா நாட் குவாலிஃபைடான்னு போட்டிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பக்கம் 2000 பக்கம் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுத்து உங்கள் நேமை கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இதான் கண்ட்ரோல் எஃப். கண்ட்ரோல் ஜிங்கிறது கோ டு. ஸோ இந்த கோ டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேஜ் நம்பருக்கு போகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்ட்ரோல் ஹச் வந்து ரீப்ளேஸ். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்தியான்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஆசைப்பட்டுக்கலாம். நம்ம எடுத்துக்காட்டுக்கு இப்போ வந்து இந்தியா இஸ்மே கண்ட்ரி இருக்கா, ஸோ கண்ட்ரி அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நம்ம வேற ஒரு வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். அதான் கண்ட்ரோல் ஹச். இப்போ எடுத்துக்காட்டுக்கு கண்ட்ரி அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நான் வந்து சிட்டி அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும், சிட்டின்னு வந்து ஆகும். இல்லைன்னா வந்து லேண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்களேன். ஸோ நான் வந்து கண்ட்ரிக்கு பதிலாக லேண்டு கொடுக்குறேன். ஸோ ரீப்ளேஸ் கொடுத்தா பாருங்கள், கண்ட்ரிங்க என்ன ஆகுது, லேண்டுன்னு மாறிட்டு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீப்ளேஸ். ஓகேங்களா? கண்ட்ரோல் ஹச். கண்ட்ரோல் ஐனா இட்டாலிக். இப்போ பாருங்கள், இஸ்மை லேண்ட். ஓகேங்களா? ஸோ நான் வந்து திரும்ப கண்ட்ரின்னு மாற்றிக்கிறேன். நான் இப்போ மை கண்ட்ரி அப்படிங்க மட்டும் இட்டாலிக்காக மாற்றுறேன்னா கண்ட்ரோல் ஐ கொடுத்தா பாருங்கள், அது இட்டாலிக்காக மாறுதா? சரி, ஐ. ஜேங்கிறது ஜஸ்டிஃபை. இப்போ பாருங்கள், ஸோ ஜஸ்டிஃபைனா அந்த ஸ்பேசஸ்லாம் என்ன பண்ணணும்னா அது கரெக்டாக நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். எடுத்துக்காட்டுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் இருக்குது, அலைன்மெண்ட் சரியில்லை. கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணிடுது, கரெக்டாக என்ன பண்ணிடுது, அந்த இருக்கிற ஸ்பேஸை கரெக்டாக என்ன பண்ணுறது, யூட்டிலைஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருது. கண்ட்ரோல் ஜே. அப்புறம் கண்ட்ரோல் கேங்கிறது இன்சர்ட் ஹைப்பர்லிங்க். ஸோ இன்சர்ட் ஹைப்பர்லிங்க்னா இப்போ இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே நான் வேற ஒரு டாக்குமெண்ட்டோட லிங்கை வந்து கிளிக் பண்ணணும் இல்லை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் கே கொடுத்து அந்த லிங்கை நான் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், இன்னொரு டாக்குமெண்ட் என்ன ஆகிரும், ஓப்பன் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் எல் அப்படிங்கிறது லெஃப்ட் அலைன்மெண்ட். பாருங்கள், கண்ட்ரோல் எல் கொடுக்குறேன், கரெக்டாக லெஃப்ட் சைடில் கரெக்டாக என்ன பண்ணிடும், அலைன்மெண்ட் வந்துடும். கண்ட்ரோல் இ கொடுத்தா சென்டர், கண்ட்ரோல் ஆர் கொடுத்தா ரைட்டு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியறதுக்காக நான் மூணுமே சொல்கிறேன். கண்ட்ரோல் ஈனா சென்டர் அலைன்மெண்ட்டு, கண்ட்ரோல் எல்னா லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, கண்ட்ரோல் ஆர்னா ரைட் அலைன்மெண்ட். ஸோ கண்ட்ரோல் எல். கண்ட்ரோல் எம்னா இன்டென்ட். அப்படின்னா இன்டென்ட்னா கவனிக்க, இப்போ ஒரு டாக்குமெண்ட்டில் இந்த பர்டிகுலர் இடத்துல நம்ம ஒரு ஃபோட்டோ இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் எம்மு கொடுத்தோம்னா அந்த வேர்டை மட்டும் நம்ம தனியாக கொண்டு வந்துடும். ஸோ மிச்சம் இருக்கிற இந்த ஸ்பேஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபோட்டோவை என்ன தேவைப்பட்டால் என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதான் கண்ட்ரோல் எம். கண்ட்ரோல் என்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் அ நியூ டாக்குமெண்ட். ஸோ பார்த்துக்கங்க, ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, இங்கே டாக்குமெண்ட் 2 அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிட்டு. ஸோ ஓப்பன்
a new document. ஓகேங்களா? சரி. கண்ட்ரோல் ஓங்கிறது ஓப்பன் த ஓல்டு டாக்குமெண்ட். ஸோ கொடுத்த உடனே பழைய டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீ வந்து ஓப்பன் ஆகுது. முக்கியமான விஷயம் கண்ட்ரோல் பி அப்படிங்கிறது பிரிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பிரிண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது பாருங்கள், அதான் கண்ட்ரோல் பிக்குள்ளது. ரைட். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆர் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், பட் திரும்பவும் சொல்கிறேன், ரைட் அலைன்மெண்ட். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா அது வலது பக்கமாக அலைன்மெண்ட் போகும். கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா சென்டர் வரும். கண்ட்ரோல் எல் கொடுத்தா லெஃப்ட்டு போகும். ஓகேங்களா? ரைட். கண்ட்ரோல் கியூங்கிறது ஃபார்மேட்டிங். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு ஃபார்மேட்டில் வச்சுருக்கோம், அதை ரிமூவ் பண்ணுறது தான் கண்ட்ரோல் கியூ. ஓகேங்களா? சரி. அப்புறம் கண்ட்ரோல் எஸ்ஸுங்கிறது சேவ். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ டாக்குமெண்ட் என்ன ஆகுது, சேவ் ஆகுது. ரைட். கண்ட்ரோல் டீங்கிறது பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் டூல். அதாவது அந்த முதல்ல கண்ட்ரோல் எம் பண்ணிச்சேன் அதே வேலையை தான் டீ பண்ணும். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அந்த முதல் லைன் இருக்குல்ல அதை மட்டும் விட்டுரும். கண்ட்ரோல் எம் அப்படிங்கிறது மொத்தமாக எல்லா டாக்குமெண்ட்டும் சேர்ந்து வந்து மூவ் ஆகும். பட் கண்ட்ரோல் டீங்கிறது முதல் லைன் தவிர ரெண்டாவது லைன்லேருந்து நமக்கு வந்து என்ன பண்ணும், மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ கிரியேட் அ ஹேங்கிங் டூல். ஹேங்கிங் டூல்னால் முதல் வரியை அப்படியே இருக்கும், ரெண்டாவது வரி என்ன பண்ணும், அதுக்கு கீழே இருக்கிற மாதிரி அலைன் பண்ணும். அதான் கண்ட்ரோல் டி. கண்ட்ரோல் யூங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அண்டர்லைன். ஸோ இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் இ கொடுத்து என்ன பண்ணிக்கலாமா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து பிரதர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம், எஸ் கண்ட்ரோல் யூ கொடுக்குறேன் பாருங்கள், அந்த பிரதருங்க வார்த்தை மட்டும் அண்டர்லைன் ஆகுது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். முக்கியமானது அடுத்து படிக்க போகிறது கண்ட்ரோல் விங்கிறது பேஸ்ட். ஸோ நம்ம எதாவது ஒன்று காப்பி பண்ணி வச்சுருக்கோம்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? சரி. அப்புறம் கண்ட்ரோல் டபிள்யூ அப்படிங்கிறது ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடும். கண்ட்ரோல் டபிள்யூ கொடுத்தீங்கன்னா அது க்ளோஸ் ஆகிரும். ஸோ நான் கடைசியாக உங்களுக்கு டபிள்யூ கொடுத்து காமிக்கேன். கண்ட்ரோல் எக்ஸுங்கிறது கட்டு. இப்போ நான் சிஸ்டர்ஸுங்க வார்த்தையை கட் பண்ணணும் அப்படின்னா ஸோ கட் ஆகிட்டு. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ்ட் பண்ணால் கண்ட்ரோல் வி, காப்பி பண்ணால் கண்ட்ரோல் சி, கட் பண்ண கண்ட்ரோல் எக்ஸு. ஓகேங்களா? சரி. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஒய்ங்கிறது ரீடு, இசட்ங்கிறது அண்டு. இப்போ ஏதோ ஒரு விஷயம் நான் தப்பாக பண்ணிட்டேன்னா அது பேர் வந்து ரீடு, அதை திரும்ப நான் கொண்டு வரதுக்கு அண்டு. ஸோ வித்தியாசம் புரியுதா? ஸோ பாருங்கள், நிறைய டைம் சிஸ்டர்ஸ் கொடுத்துட்டேன், அந்த கண்ட்ரோல் இசட் கொடுத்தோம்னா அந்த கடைசியாக பண்ண தப்பு என்ன ஆயிரும், திரும்ப ஆயிரும். எடுத்துக்கிறதுக்கு ஏதோ ஒன்று நான் டெலிட் பண்ணிட்டேன், ஐயோ சிஸ்டர்ஸை டெலிட் பண்ணிட்டோம்னா திரும்ப கண்ட்ரோல் இசட் கொடுத்தோம்னா அது வந்துடும். கடைசியாக செஞ்ச தவிர நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் இசட் கொடுத்து சரி செஞ்சுக்கலாம். கண்ட்ரோல் ஒய்ங்கிறது அதை திரும்ப ரீடு பண்ணும். இப்போ கண்ட்ரோல் ஒய் கொடுத்தோம்னா அது அழிஞ்சிரும், கண்ட்ரோல் இசட் கொடுத்தா வந்துடும். ஸோ இதுதான் ஷார்ட்கட் கீஸ். சரிங்களா? நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள வீடியோ வந்து இருந்திருக்கும் நான் வந்து நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், வீடியோஸ் வந்து போடுறேன். இதுவரை நம்ம வீடியோவை நீங்கள் வந்து அன்புடனும் பொறுமையுடனும் பார்த்ததுக்கு உங்களுக்கு வந்து நன்றி. வணக்கம்.